ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இது வந்து கொச்சின் மெரைன் டிரைவு. அது முடித்ததுக்கப்புறம் நம்ம காலையில் ட்ராவல் பண்ணி கொச்சின் டைரிஸ் இன்னும் முடியலைங்க. கொச்சின் இன்னும் வந்து அடுத்த இடமான பக்கத்தில் இருக்கிற குமரகோம், நம்ம வந்து கொச்சின், வர்க்கலா இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஆலப்புழா பீச்சு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இது வந்து குமரகோமில் இருக்கிற கர்மா ரெசார்ட்ஸ்னு ஒரு இடத்துல குமரகோம் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். குமரகோம் வந்து ஃபுல்லாக வந்து பேக் வாட்டர்ஸ். நம்ம அது வந்து ஒரு 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் ரொம்ப சுற்றி பார்க்குறது, பக்கத்தில் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. குமரகோம் ஒரு 1.5 டேஸில் ஒரு பேர்ட் சாங்சுரி இருக்குது. இதுதான் நாங்கள் இருந்த இடம். இது பால்கனி, பெட்ரூமு, பாத்ரூம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இயற்கை சூழ்ந்து அவங்களோட பின்னாடி வந்து அவங்களோட போட்டிங் இதே இருக்குது. குமரகோம் வந்து பேக் வாட்டர்ஸ்னால நான் சொல்லியிருக்கேன். அங்கே வந்து போட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஆலப்பே மாதிரி தான் போட் ஹவுஸு அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு நாள் இங்கே கூட தங்கலாம். போட் ஹவுஸில் இவங்களோட இதுலேயே இருக்குது. நிறைய குமரகோமில் வந்து போட் ஹவுஸ் வந்து கொடுப்பாங்க. 1 டே நம்ம ஆலப்புழா பீச்சில் தங்கிட்டு அங்கே போட் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் குமரகோமில் இருக்கிறது வந்து இந்த போட் ஹவுஸு, அடுத்தது வந்து ஒரு சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்கணுன்னா பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்கும். இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது கூட. அந்த ரெசார்ட்ஸில் ஃபுல்லாக வந்து நம்ம போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பண்ண முடியும். இந்த இடம் வந்து ரொம்ப நேச்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒவ்வொரு காட்டேஜாக இருந்தது. இங்கே பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு இது ஃபுல் வீடியோ வந்து அந்த ரெசார்ட் இதுதான் சுற்றி பார்க்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ரூம்ஸும் நல்ல ஸ்பேசியஸாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து இங்கே நாங்கள் சாப்பிடல. இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு ப்ரைஸ் ஹையாக இருந்துச்சு இங்கே செக் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு. ஆனால் குமரகோம் வந்து கேரளா இதனால் நம்ம எப்படியும் வந்து வெளியே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் நிறைய இருக்குது. நிறைய பீச் ரெசார்ட்ஸ் மாதிரி இருக்குது. பீச் ரெசார்ட்னால் பீச் கிடையாது, இது பேக் வாட்டர்ஸ் ரெசார்ட்டு. பீச் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் இந்த ரெசார்ட்ஸ் பக்கத்தில் வந்து இந்த போட் ஹவுஸ் மாதிரி போகலாம். நம்ம இப்போ மூன்ட்ரோ ஐலாண்ட் நான் காமிச்சிருப்பேன். நான் அது வந்து வர்க்கலா பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னேன், கொச்சின் பக்கத்தில். அதே மாதிரி தான் இதுவும் அதோட தொடர்ச்சியாக இருக்கிறத குமரகோம் இடம். குமரகோம் நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா, அதில் வேறு ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மூன்ட்ரோ ஐலாண்டில் போன மாதிரி தான் நம்ம ஒரு போட்டிங் இருந்துச்சு. போட்டிங் போகலாம். அப்புறம் போட்லேயே வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி நம்ம பேக்கேஜஸ்ஸு இங்கே இருக்குது. இது பாருங்கள், ஒவ்வொரு குடியில் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காட்டேஜஸ் கீழேயும் நான் காமிச்ச அந்த தங்கியிருக்கு. இதாக ஒரு பால்கனி, அப்படியே வெளியே வந்தால் இந்த ஒரு வியூ, அப்புறம் வந்து பெட்ரூமு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறது, பாத்ரூம் ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நான் அது எடுக்க மறந்துட்டேன். செப்ரேட்டாக வந்து ரெஸ்ட் ரூம்ஸில் வந்து தனியாக இருந்துச்சு பாத் டப்பு. அந்த மாதிரி ஃபுல்லாக வெல் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு அந்த பாத்ரூம் செட்டப்பு. நான் அது எடுக்க கொஞ்சம் மறந்துட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் வேறு மிஸ் ஆகிடுச்சு. இல்லைன்னா அது உங்கள்கிட்ட இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் இருக்க ஒவ்வொரு குடையில் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டிங்க இது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து உங்களுக்கு கார்டன் வியூ கிடைக்கும். அப்புறம் ஒரு லேக் வியூ கிடைக்கும். இது வந்து பேக் வாட்டர்ஸு. இது அவங்களோட போட்டு. நம்ம வந்து முத நாளே புக் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து தான் நம்ம ஏறிட்டு இது பார்த்திங்கன்னா பின்னாடியே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு அவங்க தான் இங்கே வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதனால் எனக்கு இதை பற்றி அவ்வளோவா எதுவும் தெரியல.
என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும், அவங்க தான் புக் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டில் வந்து நம்ம முதவே ஒரு நாள் முன்னாடியே புக் பண்ணோம்னா, இவங்கக்கிட்ட ரெசார்ட்காரங்கிட்ட சொன்னோம்னா நம்மளுக்கு போட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. உள்ள பெட்டு, அப்புறம் டைனிங் டேபிள், சமைக்கிறது, அப்படியே பாருங்கள் தண்ணி இருக்குது. அப்படி நீங்கள் நின்ன பக்கமே பார்க்கலாம், உங்களுக்கு சீ வியூ பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய போட்ஸ் இருந்தது. இதுதான் மெயின் அவங்களோட குடியில், அது ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு லாங் வியூவும் காட்டுறேன், உள்ளேயும் நான் காமிக்கிறேன் அது எப்படி போகணும்னு சொல்லி. இப்போ நம்ம பேக் இது வழியாக வந்துட்டோம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்துச்சு. இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக பாருங்கள், அப்படியே அந்த கொக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து உட்காரும். ரொம்ப அழகான நேச்சர் விரும்புகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். எங்கேயும் அறக்க பறக்க ஓடிட்டே இருக்க தேவையில்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாமல் நம்ம கொஞ்சம் சிட்டியிலேருந்து இங்கே வந்து கொஞ்சம் நேச்சர் கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து 2 நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கேயே வந்து பாருங்கள், அப்படியே இருந்துச்சுங்க. நம்ம என்ன சொல்கிறது, அப்படியே அந்த கடல் அடை இருக்கிறது. அப்புறம் உள்ளே வந்து லேக் பண்ணி ஒரு பாண்ட் மாதிரி பண்ணி, அந்த பாண்ட்லேயே வந்து நடக்கிறதுக்கெல்லாம் போட்டு அது ரூம்ஸ்க்கு நமக்கு போகிற மாதிரி எல்லா ரூம் பக்கமும் உங்களுக்கு இந்த பாண்ட் வந்துடும். இந்த தண்ணி இந்த பாருங்க, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வே போட்டு எல்லா ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயும் உங்களுக்கு பாண்ட் மாதிரி வந்துடும். எல்லா பக்கமும் அந்த மாதிரி ஃபுல் வந்து பாண்டு தான். அதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப அழகாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்விம்மிங் பூல் உள்ளே இருக்குது. அது வந்து ஸ்பா ஏரியா. இங்கே வந்து என்னென்னா இவங்க ஸ்பா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது இப்போ இந்த பேக் வாட்டர்ஸ் மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்குது. அதனால நம்ம வந்து ரிலாக்ஸேஷனுக்காக இந்த ஆயுர்வேதிக் மசாஜு இந்த மாதிரி எல்லாம் கேரளா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த மாதிரி இருக்கவங்க இங்கே வந்து புக் பண்ணி நம்ம 1 day பிஃபோர் வந்து புக் பண்ணோம்னா ரூம்லேருந்து அவங்க வந்து ஒரு ஸ்லாட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆள் இருக்குது. அவங்களே வந்து புக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபோன் கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த ஸ்லாட்டில் நம்ம போய் பண்ணிக்கலாம். ஃபுட் மசாஜ் இருக்குது, நெக் மசாஜ் இருக்குது, பாடி மசாஜ் இருக்குது, அப்புறம் வந்து தனித்தனியாக மசாஜ் இருக்குது, ஹெட் மசாஜ் இருக்குது, அப்புறம் ஃபுல் பாடி மசாஜ் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக அது வந்து ரெஸ்டாரண்ட் அவங்களோடது. இது வந்து அந்த கடலுக்கு நிறைய அங்கே பாருங்கள், அந்த பக்கம் பக்கம் இந்த ரோ ஃபுல்லாகவே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. இந்த ரெசார்ட்ஸ்லேருந்து வேறு ரெசார்ட்ஸ்லேருந்து அந்த போட்ஸு போயிட்டு வருவாங்க இல்லையா, கொஞ்சம் நேரம் அந்த கடல் நிற்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம சினிமாட்டோகிராஃபியில் பார்த்துருப்போம். சினிமாவில் பார்க்குற மாதிரி நம்ம நேரில் பார்க்குறது இங்கெல்லாம் எங்கே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி. ஆனால் இங்கே வந்தவுடனே அதுவும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக எடுத்துகிட்டே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. அந்த போட்டோட வியூ பாருங்களேன், அந்த சீல அந்த போட் போகிறது ஃபுல்லாக கவர் ஆகி அதுக்குள்ளேயே வந்து அந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் ஒரு 2 ரூம்ஸ் இருக்கும். ஒரு ரூம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த பேக்கேஜஸில் வந்து ஒரு ரூமு, அதுக்கப்புறம் கிச்சனு, டைனிங்கு. நீங்கள் கப்புள்ஸாக வரீங்க, ஹனிமூன் பேக்கேஜ் எல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் இருக்க மாதிரி ஹாலு, டைனிங் ரூம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஆலப்புழை விட இங்கே ரொம்ப பிடிச்சதுங்க. இங்கே வந்து அந்த போட் ஹவுஸ் இது வச்சுருக்கிறது, அதோட ப்ரெசன்ஸு, அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த நீட்னஸ்ஸு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இது தேங்காய் மரம்லாம் வச்சு சுற்றி தேங்காய் மரம் வச்சுருந்தாங்க. கேரளாவில் வந்து அதுதானே ரொம்ப மெயின். அவங்களோட இதே வந்து அந்த குடிலில் உட்காந்து நம்ம நிறைய இயற்கையை ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஸ்வான் வந்து ஒரு 10 விட்டுருந்தாங்க, அதுக்கு பாட்டுக்கு ஓடுறது. அதுவும் ஒயிட் கலர் இருந்தங்காட்டி ரொம்ப ரிலாக்ஸிங்காக பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்மளோட அந்த நான் வழி சொன்னேன் இல்லையா, நம்ம ரூம்ஸ்க்கு போகிறது, நம்ம பின்னாடி வழியாக அந்த சைடு வந்தோம். இப்போ வந்து ரூம்ஸ்க்கு போகிற வே வந்து இது தாங்க. இந்த மாதிரி பாருங்கள், உள்ள அடியில் வந்து தண்ணி, இந்த மாதிரி மரப்பலகை போட்டு அவங்க போட்டிருந்த அந்த விதம், ஆம்பியன்ஸு அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப யுனிக்காக இருந்துச்சு.
இப்போ நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக குமரகோம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்ஸ் நிறைய பக்கம் இருக்குதுன்னு இங்கேயே சொன்னாங்க. நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுட்டு இதை மேலே ஒரு ரூமு கீழே ஒரு ரூம், அது வந்து ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்டில். இப்போ நான் நடந்து வர்றதெல்லாம் ரூம்ஸு. இந்த மாதிரி தான் நாங்கள் தங்கியிருந்தது ரூமு. பக்கத்தில் பாத்ரூம் இது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பா முடிச்சுட்டு வந்துட்டு நமக்கு வீட்டில் ரூம்லேயே வந்து ஸ்பா எக்ஸ்பீரியன்ஸ் இது கூட பண்ணுறாங்க. நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு கூட நம்ம மசாஜ் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ நம்மளுக்கு அங்கே ப்ரைவசி இல்லை அவங்களோட இதில் அப்படின்னா அங்கே கூட வந்து நம்மளுக்கு ஹாட் பாத் மாதிரி பண்ணி அது ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்பாஸ் எல்லாம் கூட பண்ணுறாங்க. இது ஒவ்வொரு ரூமுங்க. இது எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். உள்ள பெரிய இடம், டிவி, ஃபோனு, வைஃபை கனெக்ஷனு எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ப்ளே ஸ்டேஷன் விளாட்லாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கே வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண தான் வராங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல ரூமுக்கு கீழே வந்து இந்த 6 மாதிரி இது எக்ஸ்ட்ரா பெட்ஸு. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக தண்ணி. இதை தாண்டி பாருங்கள், இப்படி போகிற மாதிரி ரிசப்ஷன்னா அந்த பக்கம் வெளியே போகிற மாதிரி இருந்தால் இதை தாண்டி தான் போடும். இந்த பலகைகள் தான் மெயின். இது மாதிரி அங்கங்கே அமைச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபுல் செடி இயற்கையை சூழ்ந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு குடில் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஃபேன்சியாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டெய்லி அந்த கார்டனிங் பண்ணுறது, அழகழகாக பிங்க் அண்ட் எல்லோ பூ வச்சுருந்தாங்க, ஒயிட் பூவெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் நிறைய நேரம் ஒரு 4 hours கிட்டே இதை ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கே டைம் போனதே தெரியல. ரிலாக்ஸுக்காக தான் வந்தது ஒரு 4 days. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரம்மியமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களோட குளத்துக்கிட்ட வந்து அந்த வாத்தெல்லாம் விட்டுருந்தாங்க, அந்த ஸ்வானு. இதெல்லாம் நம்ம ஒயிட் கலர் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கடல் பாருங்கள், அப்படி ஃபுல்லாக ப்ளூ, அப்படி எதுவுமே இல்லை. இப்போ எதுவும் இல்லை. அப்போது ஒரு போட் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து எதுவுமே வரல பாருங்கள். அப்படியே அந்த கடல் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. பேக் வாட்டர்ஸ் ஓட அழகை வந்து ரசிக்கிறோன்னா இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் நம்ம இருந்தால் தான் நம்ம ரிலாக்ஸேஷனுக்கும். ஸ்பா இருக்குது. காலையில் ஒரு 6 மணிக்கு போனோம்னா ஒரு 2 hours ஸ்பா இருக்குது. டைமிங் எல்லாம் வந்து நம்ம சொல்கிறது தான் 1 hourலேருந்து ஆரம்பிக்குது. ஃபீட் மசாஜு, ஃபுட் மசாஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 15 minutesலேருந்து ஆரம்பிக்குது. 15 to 45 minutes வரைக்கும் அவங்க பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ரிலாக்ஸேஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்குங்க. கொஞ்சம் அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம வேணும்னா சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், அப்புறம் ஃபாரினர்ஸ் வந்து நிறைய வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கேரளா வந்து ஃபாரினர்ஸ் வர்றதே வந்து இந்த ஸ்பா மசாஜுக்கு தானே, இந்த ஆயுர்வேதிக் ஸ்பா அதுக்கெல்லாம் தானே. பாருங்கள், மேலே இருக்குது, ரூம் இருக்குது. மேலே ஃபுல்லாக பால்கனியில் உட்காந்து நம்ம ரசிக்கலாம். புக்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைப்ரரி இருக்குது. அப்புறம் கதை எழுதுறது, பாட்டு எழுதுறது, இந்த மாதிரி பெரிய ஆளுகள்லாம், பொயட்ஸு, ரைட்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்து உட்காந்து எழுதுகிறாங்க. நிறைய மொழியிலிருந்து வந்து இருப்பாங்கன்னு சொன்னாங்க அவங்க. அப்புறம் இந்த இது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்விங் போட்டு ஸ்விங் இருக்குது, அதில் கூட நம்ம படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் வெளியே போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, எல்லாமே இந்த ரெசார்ட்குள்ளேயே இருக்குது. நம்மளுக்கு இந்த விளையாடுறதுக்கெல்லாம் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் மாதிரி, டென்னிஸ் இது. அப்புறம் வந்து நைட்டு வந்து கரோக்கி இது பண்ணுறாங்க. ஒரு 7 மணிக்கு மேலே மியூசிக் பேண்டெல்லாம் இருக்குது. நம்ம கரோக்கி இது ப்ளே பண்ணி நம்ம இங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே 6 மணிக்கு மேலே எதுவும் அவ்வளவு வெளியே வந்து போகிறதுக்கு, நம்ம வெளியே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. குமரகம் பொறுத்த வரைக்கும் பேக் வாட்டர்ஸ், ரிலாக்ஸ் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து இந்த போட்டு இது பண்ணுறது, அடுத்தது வந்து இந்த ஸ்பா, ஆயுர்வேதிக் இது மசாஜு இதெல்லாம் பண்ணுறது. நம்ம மைண்டுக்கு அவ்வளோ டென்ஷன் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. இது பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியே போய் நம்மளுக்கு ஃபுட்டு கூட நீங்கள் வந்து வெளியே இது பண்ணலாம்.
ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்துச்சு இங்கே. கேரளா ஃபுட்டு, ஆப்பம், ப்ரான்ஸு, நம்ம சீ ஃபுட்டு தான் மோஸ்ட்லி கேரளா வந்தால் ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த மாதிரி சீ ஃபுட்ஸும் இங்கே இருக்குது. இவங்களோட ரெஸ்டாரண்ட்டும் நல்ல ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள எல்லா ஃபுட்டும் இருக்குது. சவுத் இண்டியன், தோசை, நானு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரினர்ஸ் வரதுனால இவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரெட்டு, டோஸ்ட்டு, அப்புறம் சாலட்ஸு, அப்புறம் இந்த அது என்ன சொல்லுவாங்க, வேக வச்ச காய்கறிகள், அதெல்லாம் கூட நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ சாலட்ஸ் எல்லாம் விதவிதமாக இருந்தது. சிக்கன் சாலட்ஸு, சிக்கனில் வெறும் உப்பு மிளகா மட்டும் போட்டு சும்மா வேக வச்சு பேக் பண்ணி வச்சு அது சாலட் பிச்சு போட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அந்த ரூமும் ஸ்பேசியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. நெக்ஸ்ட்டு அவங்க ஸ்விம்மிங் பூலை சொல்லணும். ஸ்விம்மிங் பூலோட இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ரெசார்ட், நேச்சராக நம்ம எப்படி வந்து நம்ம வீடுகளில் வச்சுருக்க ரெசார்ட்ஸில் நம்ம வீட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் தந்தாங்க. அவ்வளோ நல்லா கவனிச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து இந்த ரூம்ஸ், டாய்லெட்ரிஸு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி போயிட்டோம்னா நம்மளுக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ்க்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கணும்னா அங்கே ரொம்ப நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்கள, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்ம நிறைய வகையில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுப்போம். அதுதான் இங்கே ஃபோட்டோ செஷன்ஸும் நடந்துட்டு இருந்தது. நிறைய பேர் இங்கே வந்து இருந்தது. ஆனால் என்னென்னா இங்கே வந்து ரொம்ப காமாக இருந்துச்சு. எதனால் அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய எல்லா ரூம்ஸும் ஆக்குப்பைடாக இருந்துச்சு. பட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப காமாக இருந்துச்சு. அந்த ஸ்வான்ஸ் எல்லாம் பாருங்களேன், அப்படியே அமைதியாக அதுக்கு விளையாடிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா தான் இருந்துச்சு. கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நிறைய பேர் நம்ம வந்து எதிர்பார்க்குறது தானே. நம்ம வந்து சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வேலைன்ட்டு இருந்துறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமைதியான பிளேஸ்க்கு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க அந்த கார்டனிங் பண்ணியிருக்கிற விதம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தால். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கணும். அதை வந்து க்ளீனாக வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு, நிறைய குப்பை விழுகும். அது வந்து மோட்டர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம இந்த மீன் தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இது வந்து டைரெக்டாக அந்த ஆற்றுலேருந்து தண்ணி அவங்க வேறு எதுவும் எடுக்கலை, கடல்லேருந்தே அந்த ரெசார்ட்டில் வந்து வச்சுட்டு அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அவங்க வந்து அமைச்சிருந்தாங்க. பாருங்கள், நான் இப்போ ஸ்விம்மிங் பூல் இது காமிக்கிறதுக்காக இதில் வந்தேன். கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு கைஸ், தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணியில் வந்து அந்த வாத்து இதெல்லாம் விட்டு வச்சுருந்தது. இப்போ நான் இந்த சைடு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் காட்டுறதுக்காக அதெல்லாம் ரூம்ஸு. நம்ம அந்த பக்கம் தான் நடந்து போயிட்டு அங்கே அந்த வியூ காமிச்சோம். அடுத்தது வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்விம்மிங் பூல். இது ரொம்ப கிளியராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த தண்ணி, அந்த ஸ்வான் தண்ணி வந்து கலந்து அந்த மாதிரிலாம் இல்லை. இது அப்படியே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து வேறு இதில் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் இது வந்து ப்ளூ கலர், அது வந்து அந்த கடல் தண்ணி தனியாக நம்மளுக்கு வந்து பிரித்து காட்டிடுது. இது வந்து ரெஸ்டாரண்ட்டு பாருங்கள். நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. நிறைய பேர் அந்த ஸ்பாக்காக அவங்க பாட்டுக்கு புக்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு, இதான் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டு. இந்த பக்கம் ஃபுல்லாக சேர் டேபிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ளேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. வெளியே நம்ம கார்டன் பார்த்துட்டு இந்த வியூ பார்த்துட்டு உட்காந்து சாப்பிட்னாலும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து இந்த ஹோட்டலே, இந்த ரெசார்ட்டே வந்து இது பண்ணுறது. மோஸ்ட்லி நாங்கள் வந்து இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணலை சாப்பாடு. நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இங்கே இருக்கிறதே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இங்கே இருந்துட்டோன்னா வெளியே போக வாய்ப்பு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா மீல்ஸையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். இங்கே இந்த வண்டி வச்சு, மாட்டு வண்டி வச்சு, அது ஒரு மாதிரி யூனிக்காக நம்ம பழமை காலத்தில் கொண்டு வந்து நிறைய ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து அந்த
கேரளாவோட அந்த பாய் இது பண்ணுவாங்க இல்லையா, அதில் வச்சு குடில் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மரத்துலேருந்து வர மாதிரி அந்த இயற்கை சம்மந்தப்பட்டது எதுவுமே அவங்க வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல, அந்த ஆற்று தண்ணியோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே வந்து அவங்க அந்த இயற்கையை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப லாங்காக இருந்துச்சு, ஒரு 6 ஃபீட் தான் இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. மேலேயும் அந்த மேலே ரூம்ஸும் ரொம்ப நல்லா இருந்து. இதுதான் வந்து ரிசப்ஷன். நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நடுவில் ஒரு இது இருக்கும், அது வழியாக நடந்து வந்தோம்னா இது அவங்களோட ரிசப்ஷன். எவ்வளோ காமாக எவ்வளோ நல்ல அப்பீரியன்ஸாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப லேண்ட்ஸ்கேப்பாக நம்ம ரிசப்ஷனில் வந்து உட்கார ஒரு எஃபெக்ட்டு, அந்த சோஃபா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் பாருங்கள், ஒவ்வொரு குடிலுக்கும் அந்த ஃபுல்லாக தண்ணி மேலே தான் அவங்க கட்டியிருக்க மாதிரி இருந்தது அந்த ரெசார்ட்ஸு. இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் குமரக்கோம் இருக்கும். நீங்கள் நம்ம குமரக்கோம் வந்தோம்னா நம்மளுக்கு என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபீல் தான் இருக்கணும். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ரெசார்ட்டில் வந்து புக் பண்ணி நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக இருந்தாலும் ஒரு 2 நாள் வந்து இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட முன்னாடி நிறைய மரங்க வச்சுருந்தாங்க, ஃபுல் குரோட்டன்ஸ். இது கார் பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 காருக்கு மேலே நிறுத்தலாம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் பிளான்ட்ஸு, அந்த கிராஸ் இது, அப்புறம் வாட்ச்மேனுக்கு ரூமு, வாட்ச்மேனுக்கு அவங்களுக்கு தனியாக ரெசார்ட்ஸு. இது வந்து கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு, குடிலுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம வெளியே போகிறோம். அங்கேருந்து வெளியே வந்துட்டு இதான் ரோடு, சின்ன ரோடாக தான் இருந்தது. உள்ளே இவ்வளோ பெரிய இடம் இருந்தது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்றதெல்லாம் மட்டும் நான் சொன்னேன்ல மீல்ஸ் வெளியே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் ரோடு. ஆனால் அதுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய ரெசார்ட்ஸ் வந்து இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இந்த மாதிரி போகிற வழியில் பார்த்தோம். நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பீச் பேக் வாட்டர்ஸ் அவங்களோட போட்ஸ் வச்சு இருக்கிறனால தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கும்போது அங்கே ஃபுல்லாக போட்டு போயிட்டே இருந்துச்சு இல்லையா. அந்த ரைட் சைட் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃபுல் ரெசார்ட்ஸு தான், எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இங்கே ரோடெல்லாம் இவ்வளோ தாங்க இருக்குது, கேரளாவில் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி ஹோட்டலில் வந்து நின்னோம். அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டருக்குன்னு கிளிக்கூடுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு. கொஞ்சம் ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ரெசார்ட்டில். பட் ஃபுட்டு வந்து ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. நம்ம கூகுள்லேயே வந்து வருங்க, கிளிக்கூடு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், கூகுள்லேயே ரொம்ப நல்ல 5 ரேட்டிங் போட்டிருந்தாங்க. தேங்க்யூ.